உட்காரு தயவு செஞ்சு அனைவரும் உட்காருங்க. பக்கத்தில் வா சீமா பிடிக்கணும் வாங்கி இந்த கிராம சபை கூட்டத்தின் சார்பாக சட்டமன்ற உறுப்பினர் அவர்களிடம் சில கோரிக்கைகள் வைக்கப்படுகின்றன. அண்ணனுக்கு நினைவு இருக்குமா இல்லைன்னு தெரியல. அண்ணா இங்க நம்ம பேருந்து ஒண்ணு விட்டோம் இல்லைன்னா, பேருந்து விட்டோம் கீழம்பி வழியா போற பேருந்து 4 மணிக்கு போகுது. அந்த பேருந்து வந்து நம்ம 4 மணிக்கு போறதுனால பப்ளிக் இன்னும் யூஸ் அந்த அளவுக்கு யூசஸ் இல்லை, ஆனா போகுது. ஆனா நமக்கு இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பஸ் விட்டுருந்தது, டவுன் வண்டி போயிருந்து மாணவர்கள் போனாங்க. காலையிலையும் மாலையிலையும் மாணவர்கள் பயன்படுத்தியிருந்தாங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதை மீண்டும் நேரம் சொல்றேன் 8:30 இருந்து. சரி நான் கொடுத்துறேன். நான் பதிவு பண்றதுக்காக சொல்றேன். ஆமா T77 போயிட்டு இருந்துச்சு. நான் பதிவு பண்றதுக்காக இப்ப சொல்லிடுறேன். நான் உங்களுக்கு கொடுத்துறேன், ரெக்கார்டா கொடுத்துறேன். அடுத்ததாக அந்த பேருந்து விட்ட நேரத்துல அண்ணனுக்கு நினைவு இருக்கா இல்ல தெரியல, நான் தான் உங்களோட வந்து அண்ணனோட நினைவு புத்தகம் பரிசளிச்சு ஒரு மனு ஒண்ணு கொடுத்தேன். அண்ணன் படிச்சாரா இல்ல நினைவு இல்லை. என்னன்னா அது ஊர்த்தெரு வழியா செல்லுகின்ற சாலை, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக பயன்படுத்தி கொண்டிருந்த சாலை. திடீரென இந்த பைபாஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த சாலையை வந்து இப்ப ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க. இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர் போகும், மினி பஸ் எல்லாம் அதுக்கு முன்னாடி இப்படிதான் போகும். அண்ணனுக்கு தெரியும், மினி பஸ் போகும். அந்த மலைக்கு போற சபரிமலைக்கு போற பேருந்து எல்லாமே அந்த வழியில போகும். அப்புறம் நெல் கரும்பு ஏற்றிக்கிண்டு இந்த சாலையெல்லாம் பிரதான சாலை. ஆனா இப்ப அந்த சாலையில ஒரு மாட்டு வண்டி போச்சுன்னா திரும்பறதுக்கு கூட வழி இல்லாம ஆக்கிரமிப்பு நடந்திருக்கு. இது சார்ந்த ஊராட்சி மன்றத்துல பல முறை தீர்மானம் நிறைவேற்றிருக்கோம். போன தடவை தீர்மானம் நிறைவேறும். அந்த தீர்மானத்தை அண்ணனுக்கு நினைவுபடுத்திருக்கேன். கண்டிப்பா அதை கொண்டு வந்துடுறேன். இது நல்ல விஷயம். பட் ஆக்கிரமிப்பை தவறா எடுத்துக்கூடாது. நீங்க தான் கிட்ட வந்து இல்ல நீங்க சொல்றீங்க, நாங்க கிட்ட இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நான் பிடிஏ அடைச்சிட்டு வந்து கேட்கிறேன். ஏன்னா இப்போ புது இந்த மாதிரி விஷயங்கள் ஆதரவாளர் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதியில குறைந்தபட்சம் சாலை இந்த மாதிரி விஷயங்கள். நன்றிதான். அடுத்ததாக ரோடு வந்து கிட்டத்தட்ட 2 அடி. அந்த ரோடு ஏற்கனவே 2 பக்கம் என்ன பண்ணிட்டாங்க, மண்ணை வெட்டி எடுத்துட்டாங்க. இப்போ அதனால இப்போ நம்ம பண்ணணும்னா 2 பக்கம் வால் போட்டு ரோடு போட்டால் தான் நிற்கும். அது தானாலாம் பண்ண முடியாது. அடுத்த கோரிக்கையாக சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அல்ல, எங்கள் கீழடி பஞ்சாயத்தின் செல்ல பிள்ளையாக வேண்டுகோள் வைக்கிறோம். என்ன அப்படின்னா, ஒரு விளையாட்டு திடல் இல்லாம பல்வேறு இளைஞர்களோட இடம் விஓ கேட்டா தெரியும், நம்ம பஞ்சாயத்துல கேட்டா தெரியல. பெருசா கிரவுண்ட் மைதானம், திடல் கேட்கல மைதானம் நிறைய. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க எல்லாம் விளையாடுவோம். அந்த நம்ம ஆறு பக்கம் இருக்குல்ல, அங்க நாங்க விளையாடுறோம். ஒரு 50 பேர் கிட்ட விளையாடுறோம். இதுவே ஒரு திடலா இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல வசதியா இருக்கும். அது நம்ம ஊரோட செல்ல பிள்ளை என்ற முறையில நாங்க பதிவிடுறோம். அடுத்ததாக அடுத்தது அது உடற்பயிற்சி கூடம், அது கொடுத்துருங்க. இது எல்லாமே வந்து சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில இல்ல, கீழம்பியோட பிள்ளை. உங்களுக்கு அந்த தார்மீக உரிமை உண்டு. நீங்க எப்ப வந்தாலும் இங்க உங்களோட சொந்த ஊரா தான் நடந்துப்பீங்க. அதெல்லாம் உரிமையோட கேட்கிறோம். அடுத்தது நூலகம், நம்ம எம்பி விஸ்வநாதன் இருந்தாரு அப்ப. சொல்லி பயன்படுத்தல இல்ல, சொல்லிட்டாரு. பெரியவங்க தான் உட்காடுறாங்க. ஏன்னா அது கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும்னு சொல்லி பக்கத்தில் யாரோ ஒருத்தர் புதுசு இல்லையா அதுன்னாரு. இல்லை நம்ம மாற்றி ஆகணும்னு சொன்னார். பயன்பாடு வரல. இல்லை அதை நாங்கள் கொண்டு வந்தோம். அது
அதெல்லாம் பில்டிங்கை தாங்காதுங்க. வேற ஃப்ரெஷ்ஷாக பண்ணணும். அண்ணா ஆல்ரெடி பார்வையிட்டீங்க, நீங்க பதவி ஏற்ற முதல் பார்வையே அதுதான். நான் கேட்கறது எதை முதல்ல கொடுக்கணும், ஜிம்மா அதுவா? நீங்க எல்லாத்தையுமே கொடுத்தா கூட உங்களுக்கு ஓகே தான். ஏன்னா நீங்க இங்க இருக்கிறத கொடுத்துருங்க. இதுல ஏதாவது ஒரு ஸ்கீமை கேட்டு வாங்குறது. சரிங்க. ஏன்னா இப்ப மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் ரொம்ப ஆக்டிவா இருக்காரு. நாங்க செய்தியெல்லாம் பாக்குறோம், யூடியூப்ல பாக்குறோம், சோசியல் மீடியாஸ்ல எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இருந்து இன்னும் உயரத்துக்கு போயிட்டாரு. துணை முதல்வர் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அண்ணன் நீங்க சொன்னீங்கன்னா ஏன் அப்படின்னா காஞ்சிபுரத்தோட மைந்தன் நீங்க சொன்னீங்கன்னா முதல்ல அதை அவர் கேட்டுருவாரு. ஏண்டானா திராவிட முன்னேற்ற கழகம் உருவாகிய இயக்கமே இங்கதான், காஞ்சிபுரத்துலதான். அந்த பெருமை நமக்கு உண்டு. அதனால அண்ணன் சொன்னா அவர் உடனே கேட்டுருவாருன்ற நம்பிக்கையில சொல்றோம். அதை பார்த்துருங்க. பார்த்து காமிச்சிட்டு வந்தேன். அடுத்தது இது எம்எல்ஏ நிதியிலிருந்து பண்ணீங்கன்னா எனக்கு தெரியாது. நம்ம பள்ளிக்கு வந்து சமூக விரோதிகளால சில தீங்குகள் நடக்குது. இப்ப சாட்டர்டே சண்டே லீவு, அப்படியே இப்ப இந்த 10 days லீவு. அப்ப போய் இப்ப எனி டைம் மானிட்டர் பண்ணிட்டே இருக்க முடியல நம்மளால. அப்ப என்ன பண்றாங்கன்னா சமூக விரோதிகள் வந்து குடிச்சிட்டு அந்த இடத்த அசுத்தம் பண்றாங்க. நம்ம ஊருங்க நானா இருந்தாலும் சமூக விரோதி. அதை நான் பண்ண நான் சமூக விரோதி. காம்பவுண்ட் போட்டுட்டு இருக்கோம். அதுல இன்னும் ஒரு 3 அடி பென்சிங் மாதிரி அந்த கம்பி வேலி மாதிரி அமைச்சு கொடுத்தீங்கன்னா நாங்க கேமரா போட்டுப்போம். எங்க நிதியிலிருந்து நாங்க கேமரா போட்டு அதை கண்காணிச்சுப்போம். அந்த ஒரு உதவி செஞ்சீங்கன்னா இந்த நேரத்துல ரொம்ப பேருதவியா இருக்கும் அப்படின்ற இந்த நேரத்தில் நான் பதிவு செய்யறேன். இவ்வளவு நேரம் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு எங்க கீழவண்டி ஊராட்சி மன்றத்தின் சார்பாகவும் இந்த கீழவண்டி எஜமானர்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சைடுல வாங்க. அப்படியே போயிடு. பூஜை போட்டு வரோம். சைடுல வா நண்பா, சைடுல அதான் பூஜை போட்டு வரோம். அதே தெரியும் கண்டிப்பா. சரி.